கிராம தலைவரே, நீங்கள் கூறும் மானம், மரியாதை, பதவி எல்லாம் நாங்கள் உங்களுக்கு தந்தது நன்மை புரிய வேண்டும் என்பதற்காக. ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டு பெண்களை காரணமின்றி தண்டிக்கிறீர்கள். தலைவியாக ஏற்றுக்கொள்கிறோம். லெமன் குசன், என்னவாயிற்று தாயே? ஒன்றுமில்லை. ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஏதோ சுப நிகழ்வு நடப்பது போல் தோன்றுகிறது. சமுதாயத்தில் இருக்கும் எந்த தீமைக்காக நானும் என்னவரும் பிரிந்தோமோ போது முடிவை நெருங்கிவிட்டது. ஒன்று சேர்ந்திருக்கும் 5 வில்வ இலைகள். இதை காண்பது அரிது லட்சுமணா. இதை பார்க்கும் பொழுது என் மனதிற்கு இனம் புரியாத ஆனந்தம் ஏற்படுகிறது. அதை எப்படி சொல்வதென்றுதான் தெரியவில்லை. ஏதோ நல்ல நிகழ்வுக்கான அறிகுறி போல் தெரிகிறது. நாம் விரோதியை வீழ்த்தி அவனை தோற்கடித்து சக்தி வாய்ந்தவர்கள் என்று நிரூபிக்கிறோம். தவறான எண்ணங்களை வீழ்த்துகிறோம். தீய எண்ணங்களை வீழ்த்துகிறோம். காரணத்தினால் நானும் சீதையும் பிரிந்தோமோ அந்த காரணத்தை இந்த சமூகத்திலிருந்து அழிக்க வேண்டும். யோசனையில் ஆழ்ந்துள்ளீர்கள். நாம் எந்த பொறுப்பை கையில் எடுத்தோமோ அதை நல்லபடியாக ஆரம்பித்து விட்டோம். ஆனால் இவ்வாறு நாம் அயோத்தியை நெருங்கும் பொழுது இன்னும் கடினமாகிக் கொண்டிருக்கும். பிரபு ராமரின் ராமராஜ்ய கனவை நாம் நம் தாய் தந்தையை பெற வேண்டும் என்ற எண்ணத்திற்காக நினைவாக்க விரும்பவில்லை. மாறாக நம் அம்மா எந்த ஒரு கலங்கம் எனும் நஞ்சை அருந்தினார்களோ அது இந்த உலகிற்கு உதாரணமாக வேண்டும். சீக்கிரமே அயோத்திக்கு சென்று மக்களின் கலங்கப்பட்ட எண்ணங்களை புனிதமாக்கலாம். உணவை சமைக்க விறகுகளை கொண்டு வர சொல்லி குரு கட்டளையிட்டிருக்கிறார். இங்கு அனைத்து மரங்களும் ஈரமாக உள்ளது. மழையின்றி இது எவ்வாறு ஈரமானது? வாருங்கள், முன்னே சென்று பார்க்கலாம். முடிந்தது. நான் கூறினேன் அல்லவா குசன், நாம் அயோத்தியை நோக்கி செல்ல செல்ல இது போன்ற பல மாயைகள் நமக்கு தடையை உண்டாக்கும். லவன், குசன், ஒவ்வொரு மாயைக்கும் தீர்வு காண்பதில் நீங்கள் இருவரும் திறமைசாலிகள். ஏன் எங்கள் வழியில் தடையாக இருக்கிறாய்? எங்கள் முன் வா. அண்ணா, இங்கு நிறைய வழிகள் இருக்கிறது. சந்தோஷத்திற்காக இந்த சிங்கத்தின் வாய்க்குள் ஏன் செல்ல வேண்டும்? நீ இங்கே ஏன் நில். நாம் வேறு ஏதேனும் வழியில் செல்லலாம். ஆனால் இவர்கள் எல்லாம் இங்கே எப்படி? இப்பொழுதும் இங்கிருந்து இருவரும் செல்ல நினைக்கிறீர்களா? உங்களுடைய நண்பர்களை மரண வாயில் விட்டு விட்டு செல்வீர்களா?